ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் ஒரு கடின உழைப்பாளி பசு வாழ்ந்து வந்தது. பசு தன் நாட்களை அமைதியாக புல் மேய்வதிலும் மற்ற விலங்குகளுக்கு உதவி செய்வதிலும் தன் ஞானத்தையும் கருணையையும் பகிர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் காலை பசு ஒரு ஆற்றின் அருகே மேய்ந்து கொண்டிருந்த போது ஒரு சிங்கம் பசுவை நெருங்கியது. சிங்கம் பசியுடனும் உக்கிரத்துடனும் காணப்பட்டது. அதன் கண்கள் வேட்டையாடும் நோக்கத்துடன் பிரகாசித்தன. திடுக்கிட்ட பசு, "ஓ வலிமைமிக்க சிங்கமே, தயவு செய்து என் உயிரைக் காப்பாற்றுங்கள். எனக்கு இளம் கன்றுகள் உள்ளன. என்னை வாழ விடுங்கள். அதற்கு பதிலாக நான் உனக்கு உதவுவேன்" என்று கெஞ்சியது. சிங்கம் சற்று நிதானித்து, "நான் ஏன் உன்னை போகவிட வேண்டும்? எனக்கு பசிக்கிறது. நீயே எனக்கு உணவு" என்றது. பசு விரைவாக யோசித்து, "அன்புள்ள சிங்கம், நீ என்னை காப்பாற்றினால் உனக்கு வேறு உணவைக் கண்டுபிடிக்க நான் உதவுவேன்" என்று கூறியது. பசுவின் சாந்தமும் வாக்குறுதியும் கண்டு சிங்கம் சம்மதித்தது. பசு சிங்கத்தை அருகிலுள்ள பழத்தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்கு பழங்கள் தரையில் இருந்தன. பசு சாப்பிட்டது. "இந்த பழங்கள் புதியதாகவும் இனிமையாகவும் இருக்கின்றன. இவை இப்போதைக்கு உங்கள் பசியை தீர்க்கும்" என்றது. சிங்கம் பழங்களை தயக்கத்துடன் சுவைத்தது. ஆனால் விரைவில் அவை சுவையாக இருப்பதைக் கண்டது. காலப்போக்கில் பசு சிங்கத்திற்கு பல்வேறு காடுகளின் பழங்களை உண்ணக் கற்றுக் கொடுத்தது. மேலும் புல்லையும் பகிர்ந்து கொண்டது. படிப்படியாக சிங்கத்தின் கடுமையான தன்மை மென்மையாக்கப்பட்டது. மேலும் சிங்கம், பசு மற்றும் பிற விலங்குகளுடன் நண்பர்களானது. கதையின் நீதி: கருணை மற்றும் விரைவான சிந்தனை மிகவும் ஆபத்தான சூழ்நிலைகளை கூட தீர்க்கும். வன்முறை எப்போதும் தீர்வல்ல. புரிதல் மற்றும் இரக்கம் நல்ல இலக்கணத்தை உருவாக்கும்.